பவளம்ங்கிறவரும் ஜாஸ்மின்ங்கிற பணக்கார பொண்ணு காதலிச்சு இத பவளம் கிராமத்துல இருக்க அவங்க அம்மா அங்கம்மா கிட்ட சொல்லி அவங்களும் சம்மதிச்சு ஒரு நாள் என் ஃபேமிலியோட உன் வீட்டுக்கு வரேன்னு ஜாஸ்மின் சொல்ல அதை கேட்ட பவளத்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா பாட்டிக்கோ சின்ன வயசுல இருந்தே பிளவுஸ் போட்டு பழக்கம் இல்ல, அது போடவும் பிடிக்காது. ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது அம்மா இப்படி இருந்தா டீசெண்டா இருக்காதுன்னு பவளம் நினைக்க அதனால அம்மாவை பிளவுஸ் போட சொல்லுன்னு அண்ணன் கிட்ட சொல்லி வைக்க, ஆனா அண்ணனும் ஆல்ரெடி அம்மாவுக்கு பயந்தவரா இருக்க அப்ப அண்ணி வந்து ஓ அம்மாவுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு வாக்கு கொடுக்க உடனே பாட்டி கிட்ட போய் பிளவுஸ் போட்டாதான் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி அவங்கள கெட்ட வார்த்தையிலேயே திட்டுறாங்க. ஆக்சுவலா பாட்டி வயசுல உள்ளவங்க அந்த காலத்துல பிளவுஸ் போடலைனாலும் இப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க. ஆனா பாட்டி மட்டும்தான் மாறல. யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னை மாத்தி கூடாதுன்னு நினைக்கிற பாட்டி இப்ப பையன் வாழ்க்கைக்காக யோசிச்சு பிளவுஸ் போட சம்மதிச்சு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நாகரிகமா மாறிடுவாங்க. அதோட சுருட்டு குடிச்சு அவங்க பல்லுல எல்லாம் கரையா இருக்கும். அந்த கரையெல்லாம் எடுத்து விட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி டீசெண்டா எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுக்க அதையும் கத்துக்கிறாங்க. ஆனா பாட்டி இப்படி மாறினது ஊருக்குள்ள பாதி பேத்துக்கு பிடிச்சிருந்தாலும் மீதி பேருக்கு இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்க, அது பிடிக்காம இவங்க தச்ச பிளவுஸ் எல்லாம் நெருப்புல போட்டு எரிக்க உடனே பவளம் டென்ஷன் ஆகி ஊர் பெரியவர்கிட்ட சொல்லி நியாயம் கேட்க, அந்த கோவத்துல ஊருக்கே பால் ஊத்திட்டு இருந்த பாட்டி நீ எந்த வீட்டுக்கும் பால் ஊத்த மாட்டேன்னு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. அதுக்கப்புறம் பையன் கூட பேசுறதே நிறுத்திடுவாங்க. இப்ப என்னன்னா பாட்டி பிளவுஸ் போடாது பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா அது இவருக்கு அசிங்கமா இருக்குன்னு தான் இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்துறாரு. அது பாட்டிக்கு புரிஞ்சிருக்கு, அதனாலதான் கோவம் வந்திருக்கு. அதே நேரத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க வர இன்னும் 2 நாளே இருக்கு. அதனால பவளம் வந்து மறுபடியும் அந்த பேச்சை எடுக்க அப்ப அண்ணி வந்து தேவையில்லாம பாட்டியை வம்பிழுக்க 2 பேருக்கு சண்டை வந்து சத்தம் கேட்டு அண்ணன் வந்து தம்பியை மட்டும் படிக்க வச்ச நீ என்ன ஏன் படிக்க வைக்கல, இங்க நீ வச்சதுதான் சட்டமான கேள்வி கேட்க பிளவுஸ் பிரச்சனை போய் குடும்ப பிரச்சனை வந்துரும். தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் பசங்களை வளர்க்க பாட்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. பெரிய பையன் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாரு, ஆனா சின்ன பையன் நல்லா படிச்சதுனால அவரை மேற்கொண்டு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிருப்பாங்க. இத பாட்டி பவளத்துக்கிட்ட சொல்லி ஒருவேளை நான் பிளவுஸ் போடலன்னா நீ என்ன வெறுத்துருவியான்னு கேட்க, கட்டாயப்படுத்தி போட வச்சா என்ன நீ வெறுத்துருவியான்னு அவர் கேட்க, உடனே பாட்டி பையனை பார்த்து சிரிச்சு அடுத்த நாளே மறுபடியும் புதுசா பிளவுஸ் தச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி நாகரிகமா வந்து நிக்க அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசி சிரிக்க, அப்ப பிளவுஸ் போடாத பாட்டியோட போட்டோவை ஜாஸ்மின் பார்க்க அவங்க கண்ணுக்கு அது அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்காது. இயல்பா இருக்கிறது தான் ரொம்ப அழகா இருக்குன்னு நினைப்பாங்க. அதோட பாட்டி என்னதான் இப்ப சிரிச்சிட்டு இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதே சமயம் பையன் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துகிட்ட பாட்டி விடியாதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா பாட்டி அந்த காலத்து மனுஷியா இருந்தாலும் சொந்த கால்ல நிக்கிற சுயமரியாதை பிளஸ் தன்னம்பிக்கை உள்ள தைரியமான ஆளு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ங்கிறது அவங்களுடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பறிக்கணும்னு நினைச்சது பாட்டிக்கு பிடிக்கல. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அது தப்புன்னு பையனுக்கும் புரியல. இப்படி புரிஞ்சுக்காதவங்களோட இருக்க முடியாதுன்னு தான் அவங்க சொல்லிக்காம கிளம்புனது அப்படியே பட முடியுது.